உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. அப்ப தேவன் எவ்வளவு அந்த அபிஷேகத்தை நமக்கு எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படின்னா நம்ம யோசிக்க கூடாது. அபிஷேகத்தை வந்து அந்த அந்நிய பாஷையில நம்ம நிரம்பணும், அதிகமா நிரம்பணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அபிஷேகத்துல நம்ம அதிகமா நிரம்ப ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம தேவனுக்கு மட்டும் தான் தெரியும் நம்மளுடைய பாரம் என்னன்னு, மற்றவங்களுக்கு என்ன பண்ண வந்து தெரியாது. அப்போ அந்நிய பாஷையில நம்ம அதிகமா நிரம்பும் பொழுது அந்நிய பாஷையை பேசும்போது தேவனோடு சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க பார்க்கலாம், ரகசியங்களை பேசுகிறாங்க. அப்புறம் அது மட்டும் தானா? வேற இல்லையா? அந்நிய பாஷையை குறிச்சு இன்னொரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். தனக்கே பக்தி விருத்தி உண்டாக அவன் பேசுகிறான். தனக்கே பக்தி விருத்தி. அப்போ அபிஷேகம் வந்து என்ன பண்ணனா பக்தி விருத்தி உண்டாக்குகிறதா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம அந்நிய பாஷையில நம்ம பேச 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 என்ன ஆகும்னா தீர்க்க தரிசன வரங்கள் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும், தரிசனங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். தரிசனங்கள் மட்டும் இல்ல, ஆவியின் கனிகள். நீங்க அபிஷேகத்தை பெற்றீங்கன்னாவே அந்த ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ள செயல்படும். அந்த ஆவியின் கனிகள் மூலமாவே அவங்களை அறிஞ்சுப்பாங்க. அவங்க கிறிஸ்தவங்கப்பா, அவங்க சபைக்கு போறவங்கப்பா, அவங்க எதுவுமே ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அவங்கள குறிச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு நல்ல சாட்சியை தான் கேட்க முடியும். அந்த இடத்துல ஒரு தவறான சாட்சியை நம்ம கேட்க முடியாது. அப்ப அபிஷேகம் உள்ளவங்களுக்கும் அபிஷேகம் இல்லாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அந்த கல்லு பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றப்பட்ட பிறகு எல்லா கல்லுங்களும் இருந்தது, ஆனா அந்த கல்லு மட்டும் ஒரு விசேஷமா இருந்தது. ஏன்னா அதனால அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்கு. நம்மளும் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோன்றப்போ மற்ற உலக பிரகாரமா வாழ்றவங்களுக்கும் நம்ம வந்து வித்தியாசத்தை காட்டணும். அபிஷேகம் உள்ளவர்களுக்கும் அபிஷேகம் இல்லாதவர்களுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும், சரிங்களா? அப்ப நம்ம அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கணும். அபிஷேகம் தான் நம்ம வந்து நம்மளை உயர்த்தும், அபிஷேகம் தான் நம்மளை நடத்தும், அபிஷேகம் தான் நம்மளை போதிக்கும், அபிஷேகம் தான் நம்மளுக்கு எல்லாமே வழிகளை காட்டும். இந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். அபிஷேகத்தை எப்படி எல்லாம் பெற முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தை எப்படி பெற முடியும்? தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாரும் முடிச்சுட்டு தான் இருக்கீங்க, நான் தான் தூங்கிட்ட போல. சொல்லுங்க சிஸ்டர்ஸ், அபிஷேகம் எப்படி பெற முடியும்? நான் இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது எங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு விசேஷமான பாத்திரமா இருக்கும். அடுத்த மாசம் அவங்க சிஸ்டர் எனக்கு சாட்சி சொன்னோம், பாஸ்டர்மா எனக்கு சாட்சி சொன்னோம். எங்க சிஸ்டர்ஸுங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை கண்டிருக்காங்க, அவங்க நல்ல ஒரு விசேஷமா இருக்காங்க. அவங்க மூலமா அவங்க குடும்பத்துல பெரிய அற்புதம் நடந்திருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப விசேஷமானவங்க, மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு கிருபை நமக்கு இருக்குங்க. ஒரு ஆதாம்கே ஒரு ஏவாள் தேவைப்பட்டாங்க. அப்போ நம்ம ரொம்ப விசேஷமானவர்கள் இல்லையா? அப்போ அபிஷேகம் எப்படி பெற முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் எப்படி பெற முடியும்? சரி, வசனங்கள் எடுக்க வேணாம், ஆனா நான் உங்களுக்கு சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போறேன். மெசேஜுக்கு மட்டும் வசனம் இது பண்ணிக்கணும். விசுவாசத்தின் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கணும் முதல்ல. வேதத்துல எல்லாம் விசுவாசத்தை குறிச்சு நீங்க அதிகமா படிச்சுருப்பீங்க. இப்போ அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. விசுவாசம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம்ன்றத அந்த இடத்துல நமக்கு தெரியும். நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம், ஆனா அந்த பிரச்சனைகளை நம்ம கடந்து வந்தோம்னு நினைக்கிறீங்களா? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எல்லாவற்றிலுமே உங்களை ஜெயிக்க சிறந்திருக்க பண்ணியிருக்கிறார். நான் உனக்கு சிறந்திருக்கும்படி உன்னை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்ன பண்ணல, கைவிடுவதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? விசுவாசத்தின் மூலமா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் யாரெல்லாம் வேதாகமத்தில் கீழ்ப்படிஞ்சாங்க டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் ஒரு தீர்க்கதரிசியை பத்தி சொல்றேன், படிக்க வேண்டாம், ஆனா இந்த தீர்க்கதரிசி பத்தி சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எலிசா 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரம் 16 முதல் 21 வரை அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏர் கூட்டிட்டு அங்க இருந்தாரு. ஆனா எலியா என்ன பண்றாரு? அவர் மேல போய் ஒரு சால்வையை போடுறாரு. யார் மேல? எலிசா மேல. எலிசா மேல ஒரு சால்வையை போட்டு அவர் கூப்பிட்டோன்னே அந்த இடத்துல எலிசா என்ன பண்ணல? நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு எதிர்ப்பு தெரிவிக்கல. உடனே
போயிட்டு உடனே வந்தார். அதனாலதான் அவருக்கு ரெட்டிப்பான வரும், ரெட்டிப்பான அபிஷேகம். எல்லாருக்கும் இருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் அது ரெட்டிப்பான அபிஷேகம். அவர் எலிசா மறித்தும் அந்த இடத்துல என்ன பண்ணப்படுறாங்க, அந்த எலும்புல எடுத்துட்டு வந்து போடுறாங்க, அது உயிரடைகிறார். அப்ப அவருக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அபிஷேகம் இருந்திருக்கும். அந்த அபிஷேகம் இன்னைக்கு அவருக்கு மட்டும் இல்லை, அந்த நாள்ல அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இந்த நாள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டுப்படுத்தாம நம்ம பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் அதை பயன்படுத்தி அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும், அநேகரை அபிஷேகத்துக்குள்ள கொண்டு வரணும். அதனாலதான் தேவன் நமக்கு என்ன பண்றாரு, ரட்சிப்பு என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தேவ அபிஷேகத்தை நம்ம அண்ணன் மூட்டி நம்ம எழுப்பி விடணும். மன திரும்புதல். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேர் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. இப்ப நான் எடுத்துக்காட்டு ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நாங்க ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு. அந்த குடும்பம் ரசிக்கப்படுறப்ப என்னாச்சு அப்படின்னா, சபைக்கு போவாங்க, சண்டேனா சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆமென் அல்லேலூயா போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதான் அந்த சண்டே சர்வீஸ் மட்டும்தான். 4 வாலிப பிள்ளைங்க. இப்போ வாலிப பிள்ளைங்க தான் தேவனை நல்லா எடுத்து பயன்படுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்தவர்களா வளர்ந்தாங்க. ஆனா நாங்க எப்படின்னா நடுவுல தான் ரசிக்கப்பட்டு தேவனை அறிஞ்சு, அதாவது நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், எங்க வீட்டுல போனா ஒரு அளவு நல்ல பெரியவங்களா இருந்தாங்க. அந்த ரட்சி பண்றது என்னன்னா, அந்த அளவு அவங்க அந்த அபிஷேகம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுச்சு. பேர் கிறிஸ்தவர்களா இருந்தவங்களை அவங்க கிட்ட போய் நான் இயேசுப்பா பத்தி அதிகமா பேசுவேன். அவங்களுடைய வாழ்க்கையை என்னால முழுசா சொல்ல முடியல. அந்த வாழ்க்கையே தலைகீழாயிடுச்சு. இனி வாழ்க்கையே இல்லை, எதிர்காலமே இல்லை அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் சகோதரிக்கு, அந்த வீட்டுல இருந்த ஃபர்ஸ்ட் பெண் பிள்ளைக்கு என்ன பண்ண அப்படின்னா, ஏசப்பாவை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஆனா பேர் கிறிஸ்தவங்களா இருந்ததால அவங்க என்ன பண்ணல, தேவனை முழுமையா தேடல. என்னாச்சு தெரியுங்களா, அவங்க இப்போ திச்சட்டூர்லதான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு இனிமே குழந்தையே பறக்காது, அதனால நம்ம ஹஸ்பண்டை என்ன பண்ணலாம், அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிறிஸ்தவங்க தான் டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க பேர் நான் சொல்ல முடியாது, சரிங்களா? டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா எனக்கு இந்த தகவல் வந்தது, அந்த சகோதரி ரொம்ப கலங்கி போயிருக்காங்க, சூசைட் அட்டன் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த கயிறு மாட்டும் போது போய் காப்பாத்திருக்காங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட போய் அவங்களுக்கு உண்மையான ரட்சிப்புனா என்னன்னு சொன்னேன், ஏசப்பாவை பத்தி சொன்னேன். நீங்க ஏதோ பேர் கிறிஸ்தவர்களா சபைக்கு போயிட்டு வரீங்க, தசும பாக்கத்துல அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இருப்பாங்க. ஆனா தேவனுடைய அன்பை என்ன பண்ணல, அவங்க ருசி பார்க்கல. தேவனுடைய அன்பை அவங்க ருசி பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க அந்த தவறான முடிவு எடுத்துக்க மாட்டாங்க. தன்னுடைய ஹஸ்பண்டை குறிச்சு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தனக்கு ஒரு குழந்தை, அண்ணாளுக்கு தேவன் குழந்தை கொடுத்தாரு, சாராளுக்கு தேவன் குழந்தை கொடுத்தாரு, அப்ப அந்த சிஸ்டருக்கு தேவன் குழந்தை கொடுக்க மாட்டாரா? அப்ப தேவன் அற்புதம் செஞ்சிருப்பார்ல. அந்த சிஸ்டர் என்ன பண்ணல, அந்த அபிஷேகத்தை அவங்க என்ன பண்ணல, உண்மையா பேர் கிறிஸ்தவர்களா இருந்து உணரல. அப்போ நான் போய் அவங்க கிட்ட சொல்லி அந்த அபிஷேகத்தை அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. பைபிள் அதிகமா படிக்க ஆரம்பிச்சாங்க, என்னை விட அதிகமா ஃபாஸ்டா படிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே நான் அதை பொறாமைக்காக சொல்ல, பைபிளே படிக்காதவங்க, சும்மா பேருக்கு பைபிள் எடுத்துட்டு போறவங்க பைபிள் அதிகமா படிக்க ஆரம்பிச்சாங்க, அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த செகண்ட் இவங்களுக்கு சொல்லி இவங்களை அனுப்பிவிட்டோம், நீங்களே போங்க, தேவ ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, தேவ அபிஷேகம் என்ன பண்ணும், உங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி. உண்மையாவே சொல்றேன், அவங்க அவங்க லைஃபையே அழிச்சிக்கிற நிலைமையில ஒரு கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. இனி இந்த வாழ்க்கையே வேண்டான்ற ஒரு கண்டிஷன்ல இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களை அனுப்பி விட்டோம், அபிஷேகத்துல நிரப்பி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எது பாதுகாப்பா இருக்கும், உங்களுக்கு எது தெரியுதோ தெரியலையோ, நீங்க எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியுமோ ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்றதை விட அபிஷேகத்துல நிரம்புங்க, அதிகமா அபிஷேகத்துல நிரம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லி அமைச்சாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குறைஞ்சது 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு மேல இருக்கும், 10 இல்லைன்னா 12 இருக்கும் பாருங்க. அவங்க போய் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. என்ன ஃபோன் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு கன்சீவ் ஆகலன்னு ஃபோன் பண்ணாங்க. நீ சொன்னல, நான் பார்த்துட்டேன், ஆனால் நான் ஜோப் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், நீ சொன்ன மாதிரி அபிஷேகத்துல நான் போய் ஜோப் பண்றேன், நான் ப்ரெக்னென்ட் ஆகலையே. அப்போ சொன்னேன், நீங்க உண்மையாவே மனம் திரும்புதலோட, உண்மையாவே விசுவாசத்தின் மூலமா நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சு பாருங்க. நீங்க உண்மையா விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அடுத்த மாதத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு சீக்கிரத்துல குழந்தைய நிற்கும்படியா கர்த்தர் செய்வாங்கன்னு சொல்றேன். நான் ஒரு வாலிப பிள்ளை தான்,
ரொம்ப சின்ன பிள்ளை தான். அவங்க பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப சின்ன பிள்ளை. ஆனா நான் சொன்னேங்க, நான் சொல்லல, தேவ ஆவியானவர் நடத்திருக்காரு. அந்த இடத்துல தேவ அபிஷேகம் நடத்திருக்கு. அடுத்த மாசம் நானே வாலண்டியரா அவங்களுக்கு ஃபோன் பண்ணா பிரெக்னெண்டா இருக்காங்க. 12 வருஷமா இல்லாத ஒரு விஷயம் அந்த சமயத்துல என்ன பண்ணுச்சு, எதனால் நடத்தப்பட்டது. அவங்க பைபிள் படிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்க செய்த ஒரே காரியம் அபிஷேகத்துல அதிகமா நிரம்ப சொன்னோம். அந்த அபிஷேகத்துல நிரம்ப என்னாச்சு, கர்த்தர் அவங்களுக்கு பதில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல் பிறந்தது ஒரு பெண் குழந்தை. மறுபடியும் நான் சும்மா இல்லாம திரும்ப போய் அவங்க கிட்ட போயிட்டு, அக்கா நீங்க திரும்பவும் இன்னொரு கன்சீவ் ஆக போறீங்க, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது உங்களுக்குன்னு சொல்லிட்டேன். அவங்க சொல்லி நான் யதார்த்தமா சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா நான் அதை யதார்த்தமா சொன்னாலும் தேவாமையில அவர் நடத்தி பெருக்கும் பொழுது அது சரியா இருக்கும். நான் வெளியில யோசிக்கிறேன், என்ன இது, நம்ம ஏன் இந்த வார்த்தையை சொன்னோம், எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அப்படி யோசிக்கிறேன். ஆனா என்ன ஒரு 2-3 நாள்ல ரிசல்ட் வருது, அவங்க கன்சீவா இருக்காங்க. அப்ப பாருங்க, நமக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவாரு, சரியான வழியில நம்மளை நடத்துறவரா இருப்பாரு. அப்ப நம்ம உண்மையான ஒரு மன திரும்புதல் இருக்கணும். அப்ப அந்த மன திரும்புதல் மூலம் தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு அற்புதங்களை செய்வார். நமக்கு அபிஷேகங்களை, நம்ம அபிஷேகத்தை நம்ம நடத்தணும். அந்த சீமோன் மாயவித்தக்காரன் என்ன பண்றான், பணத்தினால அதை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்குள்ள உண்மையான ஒரு விஷயம் இல்ல, மன திரும்புதல் இல்ல. அவனுக்குள்ள அந்த மன திரும்புதல் இருந்திருந்தா அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மரத்தை பெறலாம்னு சொல்லிருக்க மாட்டான். ஆனா நமக்கு பாருங்க, தேவன் எவ்வளவு அழகா நமக்கு, அவங்களாம் கண்டு விசுவாசிக்கிறத விட நம்ம காணாம விசுவாசிக்கிறோம். அப்ப அந்த அபிஷேகம் என்ன பண்ணும், நம்மள அண்ணன் மூட்டி நம்மளை எழுப்புகிறதா இருக்கும். அந்த அபிஷேகம் நம்மளை நடத்துகிறதா இருக்கும். அந்த அபிஷேகம் நமக்கு எல்லா வழிகளையும் நமக்கு நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே நமக்கு காட்டுறதா இருக்கும். இது உண்மை. நான் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். கொஞ்ச நஞ்சல நான் தனிமையின் பாதையில கடந்து போகும் பொழுது, எனக்கு யாருடைய உதவியும் இல்லாத பொழுது நான் நினைப்பேன், எப்பவுமே எல்லா ஒரு விஷயம் நினைப்பேன், யாருமே நம்ம பாரமா இருக்கக்கூடாது. அது அம்மாவா இருந்தாலும் சரி, கூட பிறந்த சகோதரிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் நினைப்பேன், என்ன பண்ணக்கூடாது, பாரமா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம கூட தேவன் இருக்கணும். தேவன் நம்ம இருந்தாருன்னா நம்ம எல்லாவற்றுக்குமே என்ன பண்ணுவோம், ஜெயிப்போம். அந்த அபிஷேகம் நம்மள நடத்தும். நம்ம காத்திருக்கணும், தேவனுடைய நடத்துதலுக்கு காத்திருக்கணும். அபிஷேகத்துல நரம்புறது மட்டும் இல்ல. இப்போ நம்ம போயிட்டு நம்ம மட்டும் ஜெபம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கலன்னா எப்படி? ஒரு அம்மா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லதா தான் இருக்கும். சில நேரங்களில் கண்டிப்பாங்க, சில நேரங்கள்ல அரவணைச்சுப்பாங்க. அப்போ அந்த அபிஷேகம் நம்ம என்ன பண்ணணும், அண்ணன் மூட்டி நம்ம எழுப்பணும். இன்னைக்கு நல்ல அபிஷேகம் நம்ம நிரப்ப போறோம் தானே? ஆமா தானே? ஆமே. நீங்க ஆமேன்னு சொல்லும் போது பரலோகத்துல ஒரு பெரிய கைத்தட்டல் உண்டாயிரும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், நிரம்பி வடிகிற பாத்திரமா இந்த இடத்தை விட்டு கடந்து போக போறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்னென்ன அடையாளம் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்துல அடையாளங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ரைட், யார் சொன்னது? சூப்பர் சிஸ்டர். எல்லாரும் நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா? புறாவை போல இயேசு கிறிஸ்து மேல புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ புறாவை போல இறங்கினார். வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் சிஸ்டர். பரிசுத்த ஆவியானவர் அடையாளம், நிழலோட்டம். பாஸ்டர்மா மட்டும் சொல்லக்கூடாது. ரைட், அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா? நல்ல கைத்தட்டல். இந்த ரைட் கிளப்லாம் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. அடுத்தது இப்போ காற்று. நான் சொல்றேன் காற்று. வேற யாராவது சொல்ல போறீங்களா? ஏன் யாருமே சிரிக்க மாட்டீங்க? நல்லா ஸ்மைல் பண்ணிருக்கலாமே. நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நம்ம பாரத்துல வெளியில வச்சிடணும். தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வரும். இப்ப தேவன் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாரு, உங்களை அவர் அதிகமா நேசிக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை சந்தோஷமா இருந்தா தானே நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்ப நீங்க சந்தோஷமா இருந்தா தானே அவரும் சந்தோஷமா இருப்பாரு. நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றது தானே அவர் விரும்புறாரு. நீங்க எல்லாம் இப்படி சோகமா இருந்தா, என் பிள்ளைங்க இவ்வளவு சோகமா இருக்காங்க, அவர் போயிட மாட்டாங்க. என்ன துக்கமா இருந்தாலும் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். காற்று.
அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 2ல இருந்து 4வது வசனம் வரைக்கும் படிக்கலாங்களா? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல எப்படி செயல்படுறாரு பாத்தீங்களா? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துல நிக்கிறோன்றப்போ அந்த பலத்த காற்று நமக்கு என்ன இருக்கும்? பலத்த காற்று நமக்கு நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுக்கறதா இருக்கும். இந்த காற்று வந்து அபிஷேகத்துக்கு அடையாளமா சொல்லுவாங்க. பலத்த காற்று, பெரும் காற்று, காற்று, நதி, மழை, பனி, புறா, வேற ஏதாவது சொல்லணும் பார்க்கலாம். நெருப்பு, அக்கினி, எண்ணெய், திராட்சை ரசம் எல்லாம் அவங்களே சொல்றாங்க. நீங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டீங்களே. பேச வைக்கமா இருக்கா? நம்மளாம் ஒண்ணு பேசணும். நீங்க பேசினாதான் உங்களுக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குன்றது நமக்கு தெரியும். அபிஷேகம்ன்றது நோக்கங்களை முடிக்கிறதா இருக்கும். அபிஷேகம் என்பது அந்த தேவ பலனை வெளிப்படுத்துறதா இருக்கும். அபிஷேகம்ன்றது உனக்கு வர எதிர்காலத்துல நடக்க போற பிரச்சனைகள் கூட முன்னாடியே தெரியும். அதுதாங்க அபிஷேகம். இப்போ பிரசன்ட்டும் உங்களுக்கு தெரியும், ஃபியூச்சரும் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரியும். உங்க சத்துருக்கள் என்ன அதாவது உங்க சத்துருக்கள் என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்கன்றது கூட அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கும். அந்த அளவுக்கு அபிஷேகம்ன்றது சாதாரண ஒரு விஷயம், அது ரொம்ப 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 பெரிய விஷயம். தேவன் நமக்கு அது கொடுத்துருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் நம்மளை முத்திரையாகவும் வச்சிருக்கிறாரு. எண்ணெய்க்கு சங்கீதம் 92:10 படிங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இன்னைக்கு நீங்களா என்ன பண்ணணும்? தேவன் உங்களை புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு தான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுங்களா? மற்றவங்க வெளியில சுற்றி திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? தேவனுடைய சமூகத்துல வந்து நிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு ஒரு புது எண்ணெய்னால உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை அனுப்ப போறாரு. தாவீதை எப்படி தேவன் அபிஷேகம் பண்ணி அனுப்பினது உண்மையோ அந்த மாதிரி உங்களையும் தேவன் என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி உங்க வீட்டுல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அதாவது உங்களை கொண்டு தாங்க உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களை கொண்டு தாங்க உங்க உற்றார் உறவினர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்களை கொண்டுதான் தேவன் அந்த ஏரியாவிலே ஒரு பெரிய காரியத்தை செய்யறவரா இருப்பாரு. உங்களை கொண்டுதான் அந்த தேசத்தை கலக்குகிறவரா இருப்பாரு. அப்போ அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும்? எண்ணெய், அந்த எண்ணெய் என்ன பண்றாங்க? நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன். அந்த கல்லுல ஊற்றப்படுகிற அந்த எண்ணெய் என்ன பண்றது? மற்றவங்களுக்கும் அந்த கல்லுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். அப்போ மற்றவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ரட்சிப்புக்கும் அபிஷேகத்துல இருக்கிற உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டணும். இந்த சபைக்கு வரவங்கலாம் வெறுமையா நிக்க கூடாது. இந்த சபையில இருக்கவங்க எல்லாம் நிரம்பி வடிகிற பாத்திரமா இருக்கணும். அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அநேகரை ரட்சிப்புல கொண்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்க வச்சு அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வரணும். அந்த அபிஷேகம் உங்களை நடக்கும். எல்லாம் தூங்கிட்டீங்களா? முடிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா சிஸ்டர்? சரி, வேதாகமத்துல ஒருத்தருக்கு 3 அபிஷேகம் கொடுத்தாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? சரி, இப்ப நம்ம மெசேஜ் இவ்வளவு நேரம் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம், சரிங்களா? அபிஷேகம் என்ன, அபிஷேகத்தின் அடையாளம்னா என்ன, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துவாங்க, அபிஷேகம் எப்படி பெற முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன், சரிங்களா? அபிஷேகம் என்றால் என்னன்னு சொன்னேன், அபிஷேகம் எப்படி பெற முடியும்னு சொன்னேன். அபிஷேகம் எப்படி பெற முடியும்ன்றத 4 விஷயங்கள் மூலமா சொன்னேன். ஒண்ணு விசுவாசத்தின் மூலமா சொன்னேன், ஒண்ணு கீழ்ப்படிதல் மூலமா சொன்னேன், இன்னொன்னு மனம் திரும்புதல் மூலமா சொன்னேன், இன்னொன்னு காத்திருப்பு, சரிங்களா? காத்திருப்பது வந்து
அது மூலமா சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரின் அடையாளம் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்னா, நீங்க வசனம் எழுதிக்கிறதா இருந்தா எழுதிக்கங்க, நான் ஃபுல்லா உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். காற்றுக்கு அப்போஸ்தலர் 2:4, ஆதியாகமம் 2:7. நதி பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரின் அடையாளத்துக்கு நதியை சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனம். அந்த 4 பெரிய ஆளுகள் ஒரு நிமிஷம் சிஸ்டர். பைசோன்னா என்னங்க சொல்லுங்க. பைசோன்னா என்ன? பைசோன்னா நிரம்பி வடிதல்னு அர்த்தம். பைசோன்னா என்ன? பைசோன்னா நிரம்பி வடிதல். அடுத்தது படிங்க சிஸ்டர். ரைட். இரண்டாம் மாற்றுக்கு என்ன பேரு? கீகோன். கீகோன்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கீகோன், நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம்னா அந்த வசனத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். அப்பதான் அதனுடைய அர்த்தங்கள். ஏன்னா இந்த வேதத்துல போடப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்கு? பெரிய அர்த்தங்கள் இருக்கு. சாதாரணமா இந்த வார்த்தைகளை வந்துடல, ரொம்ப விசேஷமா வந்திருக்கு. கீகோன்ன்றது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையா? கீகோன் என்ன தெரியலையா? கீகோன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா கிருபையின் பள்ளத்தாக்கு. கீகோனுடைய அர்த்தம் என்ன? கிருபையின் பள்ளத்தாக்கு. அடுத்தது படிங்க. இதேக்கேல் என்னன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இதேக்கேல்னா தெரியலீங்களா? இதேக்கேல்னா சுத்தமான. இதேக்கேல்னா என்னது? சுத்தமான. அடுத்தது ஐப்ராத். ஐப்ராத்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஐப்ராத் சொல்லுங்க பார்க்கலாம். ஐப்ராத்னா என்ன? நீங்க பாஸ்டர் மகளாம் பார்க்க கூடாது. ஐப்ராத்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஐப்ராத்னா ஒருத்தர் கூட தெரியலையா? இனிமே நீங்க கேட்டா என்ன பண்ணும்? சொல்லப்படணும். ஐப்ராத்னா என்ன தெரியுங்களா? என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா? கலாத்தியர், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கலாத்தியர் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். பாத்தீங்களா? கலாத்தியர்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? ஆவியின் கனிகள். அது கனி கொடுக்கிறது, ஆவியின் கனி. ஐப்ராத்னா என்னது? ஏதோ ஆவியின் கனிகள் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 9 இதை சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க ஐப்ராத். இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் 3 இது கேட்டார், உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா 4வது நான் ஒரு க்ளூ கொடுத்தா என்ன பண்ணிட்டீங்க? அழகா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப அப்படிதாங்க உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணும் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது அது எப்படி என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னு தெரியாது. ஒரு பிரச்சனைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? அப்ப என்ன தெரியாது உங்களுக்கு? இந்த பிரச்சனை எப்படி இருக்கு, இந்த பிரச்சனை வந்து நீங்க பெருசா நினைப்பீங்க. ஆனா அந்த பிரச்சனை என்ன தெரியுமா? தேவனுடைய பார்வையில் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அது ஒரு புல் ஸ்டாப் மாதிரி ஒரு சின்ன டாட்டா இருக்கும். நம்ம பார்வையில் என்ன பண்ணுவோம்? ஐயோ இது இவ்வளவு பெரிய பிரச்சனை, நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? கதி கலங்குவோம். நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படுவோம். ஆனா நான் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவருங்க. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரொம்ப அழகா நடத்துவாருங்க. வேதத்துல நிறைய எண்ணெயை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சொல்லணும்னா நிறைய இருக்கு. எண்ணெய், காற்று, நதி, புறா, பனி, அக்கினி. அக்கினி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சூப்பரா சொன்னாங்க. ஒரு அக்கினியை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னாங்க. உண்மை. அப்ப அக்கினியாய் தேவன் என்ன பண்றாரு? அவர் கட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாருன்னு கூட
வேதத்துல சொல்லப்படுது. அக்கினின்னு சொன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். வேதத்துல பாத்தீங்கன்னா அக்கினின்னு சொன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த சாத்ராக் மேஷாக் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் அக்கினியை பத்தி. நீங்க சொல்லக்கூடாது, சொல்லுங்க வேற யாராவது ஒருத்தர். நீங்களும் சொல்லக்கூடாது, வேற யாராவது சொல்லுங்க. நீங்களும் சொன்னா எப்படி ஆசீர்வாதத்தை நீங்க மட்டும் பெற்றுக்கொண்டா போதுமா? சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க. நம்ம எலிசாவுக்கு சொன்னா கரெக்டா சொல்லணும். ஓகே, அந்த சிஸ்டர் கரெக்டா சொன்னாங்க. அந்த வேலி அக்கினிமயமான வேலி கரெக்ட். உண்மையாவே அக்கினின்னு சொல்லும் பொழுது அது என்ன, ஒரு பாதுகாப்பு, ஒரு வேலி அடைப்பு, ஒரு பாதுகாப்பு. நமக்கே தெரியாதுங்க, நம்மளை சுற்றி என்ன பண்ணுவாங்க, அந்த அபிஷேகம் இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அந்த அபிஷேகம் இருக்கும்போது நமக்கு ஒரு அரவணைப்பு இருக்கும். அந்த அபிஷேகம் இருக்கும்போது நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதா இருக்கும். அந்த அபிஷேகம் இருக்கும்போது நம்ம அண்ணன் கூட்டி எழுப்புறதா இருக்கும். அந்த அபிஷேகம் இருக்கும்போது நமக்குள்ள தைரியம் இருக்கும். அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது நமக்குள்ள நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்ற அந்த சிந்தனையை கரெக்டா ஒழுங்குபடுத்தி நம்ம நடத்தும். உண்மையாவே அது வாழ்க்கையில நடத்தும். அந்த அபிஷேகம் நம்மள என்ன பண்ணும், நடத்தும். வேதத்துல 3 தடவை அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரே பர்சன் 3 தடவை அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சொல்லக்கூடாது. உங்க பாஸ்டர் அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம ஒரு ஐடியா கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்கள நாங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க இன்னைக்கு எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா அவங்க பேசினா அப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தெரிஞ்ச பேர் தான். சரி, இன்னொரு கேள்வி. வேதத்துல யார் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க? சரி, தாவீது ஒரு ராஜா. அப்புறம் வேற யாரு? ராஜா மட்டும் தான் அபிஷேகம் பண்ணுவாங்களா? வேற யாரும் அபிஷேகம் பண்ணுவாங்க? சரி, வேற யாரும் அப்படின்னு எடுத்தா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அபிஷேகத்தை குறிச்சு நிறைய வார்த்தைகள் வரும். இப்போ யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சும்மா ஒரு 3 பேர் மட்டும் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா வேதத்துல அந்த 3 பேர் தான் சொல்லுவாங்க, சும்மா இல்ல, அதுதான் நிஜம். ஓகேங்களா? யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுவாங்கன்னா, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள். யார் யாரு? ஆசாரியர்கள். ஃபர்ஸ்ட் ஆசாரியர் யாரு? ஆரோன் மேல அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டதா, அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டதா? அப்ப ஆசாரியர்கள் என்ன பண்றாரு தேவன்? அபிஷேகத்தினால நிரப்பி வைக்கிறாரு. ஆசாரியர்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். இப்போ நீங்க இங்க உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க ஜெபம் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா அவங்க உங்களுக்காக பாரப்பட்டு தேவனுடைய சமூகத்துல உங்களுக்காக பாரப்பட்டு கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப தேவன் என்ன பண்ணுவாருன்னா, உங்களை குறித்தான எல்லா விஷயங்களையும் ஊழியக்காரங்களுக்கு ஆசாரியர்களுக்கு தான் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துகிறவரா இருக்கு. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. அதுதான் ஆசாரியர்கள். சரிங்களா? 2வது ராஜா. ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது. 3வது யார்? இப்ப நீங்க சொன்னீங்க சவுல் சொன்னீங்க, சில பேர் தாவீதுன்னு சொன்னீங்க. ஓகே, அடுத்தது யார்? ஆசாரியர், ராஜாக்கள். யார் கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். அபிஷேகம் யாராருக்கெல்லாம் வேதத்துல பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டா 3 தான் சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த பைபிள் என்ன சொல்றாங்க? 3 தான் சொல்லுவாங்க. 1 ஆசாரியர், 2வது ராஜாக்கள், 3வது தீர்க்கதரிசி. எந்த தீர்க்கதரிசி போனாங்க? ஏலிசா மட்டும் பண்ணல. வசனத்தோட பேசணும். ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஏசப்ப பத்தி சொல்றேன்னா, சரி வசனம் எங்க இருக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு போறேன். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா பாஸ்டர் கிட்ட சொல்லிடுங்க, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் எழுதி உங்களுக்காக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால அந்த வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வசனம் தெரியல, அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சொல்லாம போயிட்டாங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், அந்த தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னீங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. எலிசா. அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? தெரிஞ்சா படிக்க பார்க்கலாம்.
யார் எடுத்து முதல்ல படிக்கிறீங்களோ யார் எடுத்து முதல்ல படிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் உண்மையாவே இப்போ 500 rupees தரேன். ஆனா 1 செகண்ட் தான் டைம் தருவேன். சொல்லுங்க, எடுத்துட்டீங்களா? படிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? நான் உண்மையாவே 500 கண்டிப்பா விளையாட்டு சொல்லு, கன்ஃபார்மா தரேன். இங்க நின்றுட்டு போய் பேசுவோமா? உண்மையை தான் சொல்லுவோம். யாரை பத்தி படிக்கிறீங்க சிஸ்டர்? ஆ சொல்லுங்க. நீங்க சரி, நீங்க படிங்க. எந்த அதிகாரம் எடுத்திருக்கீங்க?